ஆனா அவருக்கு ஆல்ரெடி நிறைய கேர்ள் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்றது இல்ல எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு செலிபிரிட்டி ரேப் அப்படி ரேப் சிங்கர் எந்த மாதிரியான ஒரு செலிபிரிட்டி இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறது. ஃபேன் பேஸ் இருக்கும், ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கும், அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிருவாங்க. இதெல்லாம் வச்சு நீங்க வந்து அவர்களை வந்து எப்படி டார்கெட் பண்ணுவீங்க? ஒரு உற்சாக மிதியில ஒரு ஒரு ஃபேன் ஓடி வந்து அவங்கள கட்டிப்பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தையோ, ஒரு பையனோ, ஆணோ, பெண்ணோ சரி அந்த அன்பின் மிகுதியில அதை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு தப்பான ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியுமா? சரி சார். ஆனா இது டிஃப்ரெண்டா இல்ல இருக்கு. இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து நேரடியாக அவருடைய உதவியாளர் விக்கிட்டயே நான் ஃபோன் பண்ணி இத பத்தி கேட்டேன். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த டீட்டெயிலா பேசிட்டு தான் நம்ம பேசுறோம். ஏன்னா நம்ம போற போக்குல வந்த செய்தி அப்படியே பேசி விட்டுறாம, உங்களுக்கு ப்ராப்பரான தகவல் ப்ராப்பரான தேவை. நான் அவர்ட்ட ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு? என்ன கேஸ் பண்ணி பதிவு பண்ணியிருக்காங்க? அவர் என்ன போலீஸ் விசாரணையில வந்திருக்காருன்னா, இதுவரைக்கும் போலீஸ் விசாரணைக்கு ஒண்ணும் அழைக்கல அவர. இன்னைக்கு காலையில தான் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2021 இருந்து 2023 வரைக்கும் இந்த பெண் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காங்க. அது எப்படின்னா, இன்ஸ்டாவுல வந்து ஒரு ஃபேனா வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க, சாட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் கூட பழக்கமா இருக்கு. அப்புறம் நெறையா இவருடைய கச்சேரிக்கெல்லாம் கூடயே அவங்களும் டிராவல் பண்ணியிருக்காங்க. பண்ணி. 2 பேரும் மியூச்சுவலாக ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. ம். ஃப்ரெண்ட் அண்ட் லவ்வராவே இருந்திருக்கான்னு வச்சுக்கங்களேன். இருந்திருக்காங்க. 2021 இருந்து 2023 வரைக்கும். அதுக்கு பிறகு மியூச்சுவலா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ம். ஓகே. இதுதான் நடந்தது.